தூத்துக்குடியில் பள்ளி மாணவி கொலை வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் சரவணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பள்ளி மாணவி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. வழக்கில் எவ்விதமான நேரடி தடயங்களும் இன்றி குற்றவாளியை கண்டறிவது காவல்துறைக்கு பெரும் சவாலாக அமைந்திருந்தது. மாவட்ட காவல்துறையினர் 10 நாட்களாக இரவு பகல் பாராமல் தீவிர புலனாய்வில் ஈடுபட்டனர். நவீன தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் தீவிர கள ஆய்வின் மூலம் கொலை குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் மாணவி கொலை வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு சவாலான சூழலில் குற்றவாளியை விரைந்து கண்டறிந்த தனிப்படையினரை திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் சரவணன் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். 11 காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 25 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களின் சிறப்பான பணியினை பாராட்டி நற்பணி சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தூத்துக்குடியில் பள்ளி மாணவி கொலை வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் சரவணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பள்ளி மாணவி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. வழக்கில் எவ்விதமான நேரடி தடயங்களும் இன்றி குற்றவாளியை கண்டறிவது காவல்துறைக்கு பெரும் சவாலாக அமைந்திருந்தது. மாவட்ட காவல்துறையினர் 10 நாட்களாக இரவு பகல் பாராமல் தீவிர புலனாய்வில் ஈடுபட்டனர். நவீன தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் தீவிர கள ஆய்வின் மூலம் கொலை குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் மாணவி கொலை வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு சவாலான சூழலில் குற்றவாளியை விரைந்து கண்டறிந்த தனிப்படையினரை திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் சரவணன் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். 11 காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 25 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களின் சிறப்பான பணியினை பாராட்டி நற்பணி சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார்.